ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபிஷ் வாங்கின ஷாப்லேயே வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அது மாதிரி அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து தான் நல்லா வாஷ் பண்ணி பவுலில் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணணும் மேரினேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 லெமன் இது போட்டு நல்லா வந்து விரசிக்கோங்க. நல்லா வந்து மசாலாலாம் நல்லா ஒன்றா ஆகணும் ஃபிஷ்ஷில். அதுக்கப்புறம் இது 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக மேரினேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் மசாலாஸ் வந்து ஃபிஷ்ஷில் வந்து படாது. ஸோ நீங்கள் வந்து எல்லா மசாலாவும் போட்டுட்டு உடனே ஃப்ரை பண்ணக்கு ரெடி பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபிஷ் வந்து பச்சையாக இருந்த மாதிரியே இருக்கும் முன்னாடி. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை வந்து ஊற வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளாடி அந்த மசாலாஸ், லெமன் ஜூஸ் எல்லாமே ஊறி நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக மேரினேட் பண்ணியே ஆகணும். பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும். வச்சுட்டு தான் வந்து பண்ணணும். ஸோ அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ஃபிஷ் ஃபிங்கரை வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, மைதா மாவு, பிரெட் கிரம்ஸ், இது 3மே வேணும். பிரெட் கிரம்ஸ் வந்து நான் வீட்டில் இருந்த ப்ரெட்டை தான் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மைதா மாவில் வந்து ஃபிஷ் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை எடுத்து ஃபஸ்ட்டு மைதா மாவில் வந்து நல்லா கோட் பண்ணோம். எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து அந்த மைதா மாவு கோட் ஆகணும். கோட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்கில் வந்து போடணும். எக்கில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரெட் கிரம்ஸில் போடும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிரெட் கிரம்ஸில் போடும்போது நம்ம கை வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாம் வந்து உருண்டையாக வந்து அந்த ஈரப்பட்டு அந்த மாதிரி மாற ஆரம்பித்தோம். ஸோ பிரெட் கிரம்ஸில் போடும்போது மட்டும் ஸ்பூன் வச்சு வந்து கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து கோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் வந்து மைதா மாவு, செகண்ட் வந்து முட்டை, தேர்ட் வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டு நல்லா கோட் பண்ணி ஆயிலில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க, ஹீட்டான ஆயிலில். இதில் வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே மட்டும்தான் வந்து கருக ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக, உள்ளாடி வந்து வேகாது. ஸோ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து ஒரு சைடு வந்து வேக ஆரம்பிச்சதும் என்ன பண்ணணுன்னா, திருப்பி இன்னொரு சைடு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. மாற்றி போட்டு அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளாடியும் வேகும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் வெந்து. ஸோ அடுப்போட ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் டு லோ அந்த மாதிரி மாற்றி வச்சு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லோ ஃப்ளேமில், ரொம்ப உங்களுக்கு தீர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேம் கூட மாற்றிக்கோங்க. ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டும் ஃப்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா மேலே மட்டும்தான் ஃப்ரை ஆகும், உள்ளாடி வந்து வேகாது. ஸோ அப்புறம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்து மாற்றிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.